வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா மலையாள சினிமால 2019ல வெளியான உல்டா அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு சூப்பரான படம்னு சொல்லலாம். இந்த படத்தோட கதையே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல ஆண்களை விட பெண்களுக்கு தான் செல்வாக்கு அதிகமா இருக்கும். பெண்கள் பெருசா ஆண்களை மதிக்கவே மாட்டாங்க. நிறைய பேர் ஹஸ்பண்டை விட்டு பிரிஞ்சுலாம் இருக்காங்க. உதாரணத்துக்கு அந்த கிராமத்தோட பிரசிடென்ட் இருக்காங்கல்ல, அவங்களே ஹஸ்பண்டை விட்டு பிரிஞ்சுதான் இருக்காங்க. இவங்களுக்குள்ள எதனால போட்டி ஏற்பட்டது, அந்த போட்டினால என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம் வருதுன்னு சொல்றதுதான் இந்த படத்தோட மீதி கதை. நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இந்த கதையில வச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே இந்த கிராமத்துல போட்டி நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அதாவது மியூசிக் போடும்போது சேர்ல உட்காருவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு போட்டி தான் நடந்துட்டு இருக்கு. இப்ப ஆண்கள் சார்பா ஒருத்தர் மட்டும் இருக்காரு, பெண்கள் சார்பா ஒருத்தங்க மட்டும் இருக்காங்க. ஆண்கள் சார்பா இருக்கவரோட பேரு புருஷோத் அப்படின்றது. இவர் ஆண்களுக்கான பிரசிடென்டா இருப்பாரு. பெண்களுக்கான பிரசிடென்டா இவரோட ஒய்ஃப் தான் இருப்பாங்க. அவங்க பேரு பௌர்ணமி அப்படின்றது. இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்து இல்ல, பிரிஞ்சுதான் இருக்காங்க. ஆண்கள் டீமை சேர்ந்தவங்க ஜெயிச்சிருன்னு சொல்றாங்க. பெண்கள் டீமை சேர்ந்தவங்க பௌர்ணமி விட்டுறாதன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப மியூசிக் ஸ்டாப் ஆகுது. இவர் வேகமா அந்த சேர்ல உட்கார்றதுக்காக வராரு. ஆனா அதுக்குள்ள பௌர்ணமி இருக்காங்கல்ல, சட்டுன்னு இவரை தள்ளி விட்டுட்டு அந்த சேர்ல உட்கார்ந்துடுறாங்க. இவருமே தள்ளி விட்டுட்டாலே அப்படின்ற மாதிரி செம்ம கடுப்புல கீழே விழுந்து கிடக்குறாரு. இப்ப பௌர்ணமி ஜெயிச்சிட்டாங்கல்ல, ஊரை சேர்ந்த எல்லாருமே பயங்கரமா கொண்டாடிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு அந்த 8 பொசிஷன் பௌர்ணமி கிட்ட தான் இருக்கு போல. இவரை பொறுத்த வரைக்கும் இவர் பிரசிடென்ட் மாதிரி ஆண்களுக்காக செயல்படுறாரு. மத்தபடி பவர்லாம் ஒய்ஃப் கிட்ட தான் இருக்கு. எல்லா இடத்துலயும் ஆண்கள் ஆதிக்கம் தானே கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். ஆனா இந்த ஊர்ல பெண்கள் ஆதிக்கம் தான் ஜாஸ்தியா இருக்கும். பெண்களை பார்த்தா ஆண்கள்லாம் கொஞ்சம் பயப்படுறாங்க. வம்பு வச்சுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி அமைதியா தான் போயிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்ந்து தான் இருக்காங்க. ஆனா ஒய்ஃபுக்கு பயந்து தான் ஹஸ்பண்டுங்க இருக்காங்கன்றது நமக்கு தெரிய வருது. பெண்களோட டாமினேஷன் ரொம்ப அதிகமா இருக்குல்ல, இதெல்லாம் நினைச்ச ஆண்கள் எல்லாருமே வருத்தத்துல இருக்காங்க. நீ தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி புருஷோத்து கிட்ட எல்லாருமே கம்ப்ளைண்டா அப்பப்ப தந்துகிட்டே தான் இருக்காங்க. ஆக்சுவலா பெண்கள் எல்லா இடத்துலயும் டாமினேட் பண்றது நிறைய ஆண்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. நம்ம ஏதாவது பண்ணியே தீரணும், நீ ஏதாவது பண்ணு, அவங்களுக்கு மிரட்டல் லெட்டர் மாதிரி எழுது, நாங்க சொல்ற மாதிரிலாம் எழுதுன்ற மாதிரி புருஷோத்து கிட்ட சொல்றாங்க. சரி ஓகேன்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணீங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி வார்னிங் கொடுக்குற மாதிரிலாம் லெட்டர் எழுதிடுறாரு. அந்த லெட்டரை இவங்க அடையாளத்தை காட்டாம தான் அனுப்பி வச்சிருப்பாங்க. இப்ப அந்த லெட்டரை பௌர்ணமியும் ஆளுங்களும் சேர்ந்த மாதிரி படிச்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அந்த ஆண்கள் கேங் தான் இதை பண்ணிருக்காங்க. நமக்கே வார்னிங் கொடுக்குறாங்களா? இவங்க கொடுக்குற இந்த வார்னிங்க்குலாம் நம்ம பயப்படக்கூடாது அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. இவங்க டீம்ல மீடியாவை சார்ந்த ஒரு பொண்ணு இருப்பாங்க. அதே மாதிரி இன்ஸ்பெக்டர் லேடி இருப்பாங்க. இவங்களோட ஹஸ்பண்ட் எல்லாருமே புருஷோத்தோட டீம்ல இருக்காங்கன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப நைட் நேரம் இந்த பௌர்ணமி ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. காரணம் தங்கச்சி போட்ல இறங்குறாங்க. தங்கச்சியை பிக்கப் பண்றதுக்காக தான் வந்திருக்காங்க போல. தங்கச்சியை பார்த்து பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. தங்கச்சி நான் கார் ஓட்டுறேன்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஓட்டுன்ற மாதிரி இவங்களுமே தங்கச்சி கூட டிராவல் பண்றாங்க. ஜாலியா ரெண்டு பேருமே பேசிக்கிட்டே தான் வந்துட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா ஒரு பகுதியில இவங்க வண்டியை யாரோ லாக் பண்றாங்க. ரவுடிங்க மாதிரி இருக்காங்க. யாரு என்னன்னு அக்கா விசாரிச்சுட்டு இருக்கும்போது சடனா அந்த ரவுடிங்க இருக்காங்கல்ல, அக்கா தங்கச்சின்னு ரெண்டு பேரையும் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அக்காவும் தடுத்து சண்டை போறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா சண்டை போட முடியல. அப்பன்னு பார்த்து வேற ஒரு வண்டி வருது. அதனால அடிச்சிட்டு இருக்க ரவுடிங்க இருக்காங்கல்ல, நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி வேகமா இவங்க ரெண்டு பேரை விட்டுட்டு தப்பிச்சிடுறாங்க. அந்த வண்டி வரும்போது இவங்க கீழே விழுந்திருக்கிறது தெரிய வருது. ஐயோ அடிபட்டுருச்சுன்ற மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்க்கிறாங்க. இந்த விஷயம் ஊர்ல இருக்க லேடிஸ்க்கு தெரிஞ்சதுல எல்லாருமே ஹாஸ்பிட்டல் வாசலுக்கு வந்துடுறாங்க. என்னாச்சு அப்படின்ற மாதிரி பதட்டப்பட்டு இருக்காங்க. இதை யார் பண்ணிருப்பா? ஏற்கனவே அவங்க தான் மிரட்டினாங்க, ஆண்கள் தான் இப்படி பண்ணிருப்பாங்க போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப இவங்க கண் முழிச்சிடுறாங்கல்ல, இவங்க கிட்ட என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறாங்க. அடிச்சது யாருன்னு தெரியல, ஏன்னா அடையாளம் யாருமே தெரிஞ்ச முகம் கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. பெண்கள் அடி வாங்கினதை எல்லாருமே சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க. அதாவது புருஷோத்தும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க. நான் தான் ஆளுங்களை வச்சு இப்படி பண்ணன்ற மாதிரி புருஷோத்து ஆளுங்க கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையுமே ஒரு நபர் கேட்டு ஷாக் ஆகுறாரு. இவர் என்னதான் ஆணா இருந்தாலும் பெண்களுக்கு தான் அதிகம் சப்போர்ட் பண்ணுவார் போல. இத பெண்கள் டீம் கிட்ட சொல்லணும்னு யோசிக்கிறாரு. இப்ப பெண்கள் டீமுக்கு இந்த தகவல் தெரிஞ்சது இல்ல. பெண்கள் டீம்ல ஒரு லேடி இன்ஸ்பெக்டரா இருப்பாங்க. இப்ப ஸ்டேஷனுக்கு புருஷோத்தையும் ஃப்ரெண்ட்ஸையும் வர வச்சு அடின்னு அடிக்கிறாங்க. அதுல ஒருத்தர் தான் ஹஸ்பண்டா இருப்பாரு. உன்னை வீட்டுல கவனிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நாங்க தான் பண்ணோம்னு ஏதாவது சாட்சி இருக்கா? நாங்கலாம் பண்ணலன்ற மாதிரி புருஷோத்து சொல்றாரு. ஒரு ஸ்டேஜ்ல இவங்க அனுப்பி வச்சிடுறாங்க. இப்ப இந்த கிராமத்துல இருக்க ஒரு வயசான லேடியை காட்டுறாங்க. இவங்களுமே
இவங்களுமே எப்ப பாரு ஹஸ்பண்ட டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க போல. பிளான் பண்ணி இப்படி பண்ணிட்டீங்கல்ல, நாங்க பழி வாங்கியே தீருவோம் அப்படின்ற மாதிரிலாம் கோவப்பட்டு இருக்காங்க. முடிஞ்சதை பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி இந்த ஹஸ்பண்டுமே சொல்லிட்டாரு. இந்த மாதிரி நிறைய தம்பதிகளுக்குள்ள நிறைய சண்டைலாம் போயிட்டு இருக்கு. அதாவது ஏற்கனவே எலியும் பூனையும் மாதிரி தான் இருப்பாங்க. இப்ப வேற அவங்க 8 அடி வாங்கிட்டாங்கல்ல, அந்த கோவத்துல இருக்காங்க. இன்னொரு வைஃப் இருக்காங்கல்ல, எப்பவுமே ஹஸ்பண்ட தான் சமைக்க சொல்லுவாங்க போல. இது சரியில்லை அது சரியில்லைன்ற மாதிரி ஹஸ்பண்ட திட்டிட்டு இருக்காங்க. அதே மாதிரி மீடியால பேசுற மாதிரி ஒரு லேடி இருக்காங்கல்ல, அந்த லேடி கிட்ட ஹஸ்பண்டுமே குழந்தைக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்ல இல்ல தேவையில்லை அப்படின்ற மாதிரி அவங்களுமே விலகி படுத்துறாங்க. இன்னொரு வீட்லயும் அதே மாதிரி தான், ஹஸ்பண்ட நெருங்கவே விட மாட்டாங்க, விலகி விலகி போயிட்டு இருக்காங்க. பௌர்ணமி அடிச்சது யாருன்னு தெரியற வரைக்கும் கண்டிப்பா நமக்குள்ள எதுவுமே நடக்காதுன்ற மாதிரி இந்த வைஃப் சொல்றாங்க. இதை கேட்ட ஹஸ்பண்ட் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. பௌர்ணமி அடிச்சது யாருன்றது கடைசி வரைக்கும் தெரியல, ஆனா இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை நடக்க விடக்கூடாது, அதுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி முக்கியமா லேடிஸுங்களாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நம்ம சண்டை கத்துக்கிட்டா என்ன, அப்பதானே இந்த மாதிரி ஆபத்து வந்தா அதுல இருந்து நம்ம தப்பிக்க முடியும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. அதுவும் சரிதான், நம்ம எல்லாருமே சண்டையை கத்துக்கலான்ற மாதிரி பேசி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. சண்டையை சொல்லி தரதுக்கு லேடிஸ் தான் வேணும், ஏன்னா நம்ம லேடிஸ் கிட்ட கத்துக்கிட்டா தான் கரெக்டா இருக்கும்ன்ற மாதிரி இவங்க நிறைய இடத்துல செக் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு பௌர்ணமிக்கு தங்கச்சியும் ஹெல்ப் பண்றாங்க. தங்கச்சி பேரு பார்வதி அப்படின்றது. இப்ப பார்வதி சொல்றது மூலியமா ஒரு வயசான பாட்டியை பத்தி தெரிய வருது. அவங்க கிட்ட ட்ரைனிங் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப பௌர்ணமியும் வேற ஒரு அக்காவும் சேர்ந்த மாதிரி அந்த பாட்டியை பார்க்கிறதுக்காக வந்துடுறாங்க. அங்க நிறைய பேர் ட்ரைனிங் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. நாங்க சொல்லி தர அந்த லேடியை பார்க்கணும்னு சொன்னோன்னே அங்க இருக்க அசிஸ்டன்ட் பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா, அந்த வயசான பாட்டியை காட்டுறதுக்காக கூட்டு வந்துடுறாங்க. அவங்க ஜாலியா சினிமா படம் தான் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க கால்ல அடிபட்டு அவங்களுக்கு கட்டெல்லாம் போட்டிருக்கிறது தெரிய வருது. இந்த மாதிரி எங்களுக்கு சொல்லி தரதுக்கு நீங்க வரணும்ன்ற மாதிரிலாம் பௌர்ணமி கேக்குறாங்க. என் கால்ல அடிபட்டு இருக்கு, என்னால வர முடியாது, என் அசிஸ்டன்ட் ஒருத்தனை வேணா அனுப்புறேன்ற மாதிரி சொல்றாங்க. எது அசிஸ்டன்ட் அனுப்ப போறீங்களா? இல்ல இல்ல ஆண்லாம் செட் ஆகாது, ஒரு பெண் தான் சொல்லி தரணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போதைக்கு பெண் யாருமே இல்லம்மா, அவன் நல்ல பையன், அவன் கரெக்டா இருப்பான்ற மாதிரிலாம் இந்த பாட்டி சொல்றாங்க. இல்ல இல்ல நாங்க யோசிச்சுதான் முடிவை சொல்லணும்ன்ற மாதிரி இவங்களுமே இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப அடுத்து என்ன பண்றதுன்னு மத்த லேடிஸ் எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும் போது, பௌர்ணமி எதுக்காக ஒரு ஆண் சொல்லி தரக்கூடாது, அந்த ஆண் நல்ல பையன்னு சொல்றாங்க, அதனால அவங்க கிட்ட கத்துக்கலான்ற மாதிரி சொல்றாங்க. மத்த லேடிஸ்க்கு பெருசா விருப்பம் இல்ல, ஆனா பௌர்ணமி கத்துக்கலான்ற மாதிரி சொல்றாங்கல்ல, சரி ஓகே பௌர்ணமி நீ நினைச்ச மாதிரியே நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே இதுக்கு ஏத்துக்கிறாங்க. சண்டை சொல்லி தரதுக்கு ஒரு ஆண் வரப்போறது மத்த ஆண்களுக்கு தெரிய வருது. இந்த ஊர்ல சண்டை கத்து தரதுக்கு ஒருத்தர் இருப்பாரு பாத்தீங்களா, அவருமே இங்க இருக்க ஆளுங்களை ஜெயிச்சு காட்ட சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் லேடிஸுங்க கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. கண்டிப்பா ஜெயிச்சு காட்டுவாருன்ற மாதிரி இவங்களுமே இவங்களோட ஆளை இந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாங்க. லேடிஸ்லாம் கூட்டு வந்திருக்க நபரோட பேரு சந்துரு அப்படின்றது. இப்ப சந்துரு இருக்காரு பாத்தீங்களா, சண்டைக்கு நான் ரெடின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ஆண்கள் தரப்புல ஒருத்தர் சண்டைக்காக ரெடி ஆகுறாரு, அவர் கூட சந்துருவும் மோதுறாரு. முதல்ல சந்துரு அடி வாங்கிட்டு இருக்காரு, ஆண்கள் எல்லாருமே பயங்கரமா கிளாப் தட்டிட்டு இருக்காங்க. ஆனா போக போக சந்துரு இருக்காரு பாத்தீங்களா, அவரை போட்டு அடி அடி நடிச்சிட்டு இருக்காரு. இப்ப பெண்கள் எல்லாருமே பயங்கரமா கொண்டாடிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல சந்துரு தான் ஜெயிச்சிருப்பாரு. இப்ப பெண்கள் இருக்காங்கல்ல, சந்துருவை பயங்கரமா கொண்டாடிட்டு இருக்காங்க. இத பெருசா நம்ம செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி வண்டியில வச்சு ஊரெல்லாம் சுத்தி காமிச்சிட்டு இருக்காங்க. சந்துருக்கும் இதெல்லாம் ரொம்ப புதுசா இருக்கு, என்ன இந்த வெற்றிக்கே இவ்வளவு கொண்டாடுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப புருஷோத்தோட ஆளுங்க என்ன சொல்றாங்கன்னா, ஏற்கனவே எந்த லேடிஸும் நம்மள மதிக்கிறது இல்ல, இன்னும் சண்டையை வேற கத்துக்கிட்டாங்கன்னா சுத்தமா நம்மள மதிக்க மாட்டாங்க, நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. பாத்துக்கலான்ற மாதிரி புருஷோத்த சொல்றாரு. ஆக்சுவலா இவர் தங்குறதுக்காக இந்த லேடிஸ் டீம் இருக்காங்கல்ல, ஒரு வீட்டையே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதாவது பிரசிடென்ட் வீடு இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு மாடியில ஒரு இடம் இருக்கும், இங்க தங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப நமக்கு ஒரு வயசான பாட்டியை காட்டுறாங்க. இந்த பாட்டியோட பையன் தான் வந்து பெண்கள் டீமுக்காக வேலை பார்க்கிறவரா இருப்பாரு. இவரோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, வெளியூர்ல வேலை பார்க்கறாங்க போல. இவர் தான் மாமியாரை பாத்துக்கிறாரு. அதே மாதிரி பசங்களை ஸ்கூல்ல விட்டுறதுல இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. இப்ப பசங்க ரெண்டு பேரையும் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கும் போது கரெக்டா இந்த இடத்துக்கு பிரசிடென்டான பௌர்ணமியும் அதே மாதிரி சந்துருவும் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. உங்க மாமியாரை பாக்குறதுக்காக தான் வந்திருக்கோம்னு சொல்றாங்க. இவர்கிட்ட என்ன சகஜமா பேசுறது தானே யோசிக்கிறீங்க, இவர் ஆணா இருந்தாலும் எங்களுக்கு தான் எப்பவுமே சப்போர்ட் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி சந்துருக்கு இவங்களுமே அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. இவருமே ஸ்கூல்ல விடணும் நான் கிளம்புறேன்ற மாதிரி கிளம்பிடுறாரு. இப்ப அவரோட மாமியாரை பாக்குறதுக்காக வராங்க. இப்ப சந்துருவா இந்த லேடியை பார்த்தோன்னா காலில் விழுந்து ஆசீர்வாதம் எல்லாம் வாங்குறாரு. ரொம்ப நல்ல பையனா இருக்கானேன்ற மாதிரி அந்த பாட்டி பாராட்டுறாங்க. இந்த பாட்டி இருக்காங்கல்ல, எதனால இந்த பிரிவு வந்ததுன்றதை உனக்கு சொல்றேன், அப்பதான் நீ எங்களை ட்ரெயின் பண்றதுக்கு ஒரு வேகம் வரும்ன்ற மாதிரி இந்த பாட்டி ஒரு பிளாஷ்பேக்க சொல்றாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு காலத்துல சாந்தின்ற ஒரு லேடி இருந்திருப்பாங்க. அந்த லேடி தான் பெண்களுக்கான உரிமையை கொஞ்சம் பேசியிருப்பாங்க. உதாரணத்துக்கு ஆண்கள் பெண்கள் ஒரே வேலையை தான் பார்ப்பாங்க, ஆனா ஆண்களுக்கு சம்பளம் அதிகமா இருக்கும், எங்களுக்கும் அதே சம்பளம் வேணும்ன்ற மாதிரி சாந்தி பிரச்சனை பண்ணியிருப்பாங்க. அப்ப பதவியில இருந்த நபர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஆணும் பெண்ணும் சமம் கிடையாது, அதனால ஒன்னாலாம் காசு தர முடியாதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அப்ப பெண்கள் வேலையை நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி இவங்களுமே அங்கிருந்து கிளம்பி இருப்பாங்க. அதனால அவர் நிறைய கஷ்டத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பாரு. இதை தாண்டி வேற ஒரு எம்எல்ஏவை வெல்கம் பண்றதுக்காக அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி வெயிட்
வெயிட் பண்ணிட்டு இருக்க இடத்துக்கு லேடிஸ்லாம் மொத்தமா வந்துடுறாங்க. பிரச்சனையை பத்திலாம் எம்எல்ஏ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. லேடிஸுங்கெல்லாம் வந்து என்கிட்ட பேசுற மாதிரி நீ வச்சிருக்க, என்னதான் நிர்வாகம் பண்றியோ அப்படின்ற மாதிரி அந்த எம்எல்ஏ இருக்காரு பாத்தீங்களா, இந்த நபர்கிட்ட சத்தம் போட்டுட்டு கிளம்பிடுறாரு. இந்த நபருக்கு பயங்கரமா இந்த லேடிஸுங்க மேல கோவம் வருது. இந்த ஊர்ல சாராய கடை இருக்கும். அந்த சாராய கடைனால நிறைய லேடிஸ் கஷ்டப்படுறாங்கல்ல, அதனால இந்த சாந்தி டீமை கூட்டிட்டு இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் இந்த இடத்துல சாராய கடை எல்லாம் இருக்கக்கூடாது, சீக்கிரமா இதை தூக்குங்க அப்படின்ற மாதிரிலாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இங்க இருக்கவருக்கு அந்த தலைவரோட சப்போர்ட் இருக்கு, அதனால ஓவரா பேசுறாரு. ஒன்னாலாம் எதுவுமே பண்ண முடியாது, முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற சாந்தியும் ஆளுங்களையும் துரத்தி விடுறாரு. சாந்தியும் சோகமா இங்க இருந்து கிளம்பி போறாங்க. இதுல இருந்து கொஞ்ச நாள்ல சாராயம் குடிச்சு நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க. இப்ப பெரிய பிரச்சனையா மாறிடுது. நம்ம சொல்லும் போதே ஸ்டாப் பண்ணியிருந்தா இது நடந்திருக்காதே அப்படின்ற மாதிரி சாந்தி இந்த இடத்துல பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சாந்தி இதை வச்சு ஏதாவது பண்ண வாய்ப்பு இருக்கு, நம்ம எப்படியாவது அடக்கி வைக்கணும்ன்ற மாதிரி தலைவரும் பிளான் எல்லாம் போட்டுட்டு இருக்காரு. ஆனா சாந்தி இருக்காங்கல்ல, நிறைய பேரை திரட்டிடுறாங்க. நம்ம கண்டிப்பா அந்த சாராய கடையை கொளுத்தணும் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்துடுறாங்க. இப்ப எல்லா லேடிஸும் மொத்தமா வந்து அந்த சாராய கடை இருக்கு பாத்தீங்களா, அதை மொத்தமா கொளுத்திடுறாங்க. அங்க அந்த சாராய கடை வச்சிருக்கவரோட ஒய்ஃப் பையன்லாம் இருப்பாங்க. நீங்க ரெண்டு பேருமே வெளியே வாங்கன்ற மாதிரி அவங்க ரெண்டு பேரையும் வெளியே இழுத்துட்டு அந்த கடையை எரிச்சிருப்பாங்க. அந்த சாராய கடை வச்சிருக்கவரும் பயங்கரமா இந்த இடத்துல கோவம் எல்லாம் பட்டுட்டு இருக்காரு. போலீஸுங்களுமே எதுவுமே பண்ண முடியல, நிறைய லேடிஸ் சேர்ந்து பண்றாங்கல்ல, எதுவுமே பண்ண முடியல. அப்படிதான் சாந்தி எங்களுக்கு எட்டா மாறினாங்கன்ற மாதிரி இந்த பாட்டி சொல்றாங்க. இந்த பாட்டியை பொறுத்த வரைக்கும் சாந்தியோட ரைட் ஹேண்ட் மாதிரி செயல்பட்டு இருப்பாங்க. பெண்கள் வளர்ந்தாலே ஆண்களுக்கு பிடிக்காது இல்ல, ஆண்கள் ஒரு சூழ்ச்சியை பண்ணாங்கன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இவங்களும் சாந்தியும் சேர்ந்த மாதிரி காட்டு பகுதியில நைட்டு நேரம் நடந்து வந்துட்டு இருந்திருப்பாங்க. அப்ப சாந்தியை ஒரு பாம்பு கொத்திருது. அந்த பாம்பு ஆட்டோமேட்டிக்கா வந்து கொத்தல, ஆண்கள் பிளான் பண்ணி தான் கொத்த விட்டுருக்காங்கன்றதை இந்த லேடி கவனிச்சிருப்பாங்க. ஏன்னா கொஞ்சம் தள்ளி ஆண்கள் பேசுற மாதிரி சவுண்ட் கேட்டிருக்கோம், அங்க இருந்து பாம்பை விட்டதே ஆண்கள் தான் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் வந்து சூழ்நிலை மாறி இருக்கும், இந்த பாட்டி எட்டா மாறி இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் பெண்கள் கிட்ட அதிகாரம் வர ஆரம்பிச்சது. இப்ப பௌர்ணமி அந்த பதவியில இருக்கா. இப்ப மறுபடியும் பெண்களை எப்படியாவது ஒடுக்கணும்ன்றதுக்காக ஆண்கள் இந்த பிளான் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. நீ தான் பெண்களுக்கு ட்ரைனிங் தரணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சந்துருவும் சொல்லிட்டாரு. இப்ப சந்துரு இருக்காரு பாத்தீங்களா, இந்த டைம்க்கு ட்ரைனிங்க்கு வந்துருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எல்லா லேடிஸும் டைமை ஃப்ரீ பண்ணிட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவர் பயங்கரமா எல்லாரையுமே ட்ரெயின் பண்றாரு. போக போக எல்லாருமே நல்லா சண்டை போடுறதுக்கு கத்துக்கிறாங்க. இந்த ட்ரைனிங்காக எல்லாருமே வீட்டை விட்டு சீக்கிரமா கிளம்புறாங்க. விதவிதமா சாப்பிடுறாங்கல்ல, ஹஸ்பண்டுங்க அதை வச்சு கிண்டல் பண்றாங்க. கிண்டல்லாம் பண்ணாத, இப்ப எனக்கு சண்டை போட தெரியும் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி ஒய்ஃபுங்க ஹஸ்பண்டுங்களை மிரட்டிட்டு இருக்காங்க. இப்ப பாட்டி இருக்காங்கல்ல, பால் எடுத்துட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா, சீக்கிரமா எடுத்துட்டு வா கிளவா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அவர் கோவத்துல என்ன பண்றாருன்னா அந்த பால்ல எச்ச துப்பி கொண்டு வந்துடுறாரு. அந்த பாட்டிக்கு அதெல்லாம் தெரியாதுல்ல, அந்த பாட்டி கிட்ட இந்த குடின்ற மாதிரிலாம் தந்துட்டு இருக்காரு. அவங்க குடிக்கிறத பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்காரு. இப்ப வேற ஒரு ஒய்ஃப் இருக்காங்கல்ல, சிக்கன் பயங்கரமா சாப்பிடுறாங்க. எனக்கு கொஞ்சம் மிச்சம் வைமா அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் கேக்குறாரு. இல்ல இல்ல, ட்ரைனிங்க்கு எனக்கு நிறைய தேவைன்ற மாதிரி இவங்களே சாப்பிடுறாங்க. இப்ப இந்த ஊர் எல்லையில ரெண்டு பசங்களை நமக்கு காட்டுறாங்க. இந்த பசங்க சரக்கெல்லாம் அடிச்சுட்டு யூரினை ரோட்டு பகுதியிலேயே பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து இன்ஸ்பெக்டர் லேடி அந்த வழியா வந்து புடிச்சிடுறாங்க. யாரா நீங்க, ஊர்ல புதுசா இருக்கீங்கன்ற மாதிரி அடி அடி நடிச்சிட்டு இருக்காங்க. எங்க ஃப்ரெண்டு சந்துருவை பார்க்கறதுக்காக வந்திருக்கோன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஓஹோ, சந்துருவோட ஃப்ரெண்ட்ஸா நீங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் லேடி நார்மலா பேசுறாங்க. எதுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்கும்போது, சந்துரு லவ் பண்றான்ல, அந்த பொண்ணை பார்க்கறதுக்காக வந்திருக்கோன்ற மாதிரி பொண்ணு போட்டோவை காட்டுறாங்க. அது யாருன்னு பார்த்தா பௌர்ணமியோட தங்கச்சி இருக்காங்கல்ல, அவங்க தான் அந்த லவ்வரா இருப்பாங்க. அது என்னன்னா, சந்துரு பார்வதி ரெண்டு பேருமே ஒரே காலேஜ்ல தான் படிப்பாங்க. ரெண்டு பேருமே பயங்கரமா லவ் பண்ணுவாங்க. பார்வதி இருக்காங்கல்ல, நம்ம லவ்வை என்னோட அக்கா ஏத்துக்கவே மாட்டா, என் அக்காவே ஹஸ்பண்டை விட்டு பிரிஞ்சுதான் இருக்கா, என் ஊர் இந்த மாதிரி, அங்க ஆண்களை பெருசா யாருமே மதிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இது எல்லாத்தையும் நான் மாத்துறேன், நீ கவலைப்படாத அப்படின்ற மாதிரி சந்துரு சொல்லியிருப்பாரு. சோ பிளான் பண்ணி தான் சந்துரு இங்க வந்திருக்காரு அப்படின்றது இப்ப அக்கா பௌர்ணமிக்கு தெரிய வந்துருது. ஆண் தான் சொல்லி கொடுக்க வருவான்னு போது அக்கா யோசிச்சிருப்பாங்க. ஆனா தங்கச்சி பரவாயில்லக்கா வர வைக்கலான்ற மாதிரி சொல்லியிருப்பா. அப்ப பிளான் பண்ணி தான் எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்க. சோ நம்மள அடிக்கிறதுக்கு வந்தது கூட இவங்களோட செட்டப்பா இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் அக்கா யோசிக்கிறாங்க. இப்ப நேரா தங்கச்சி கிட்ட பேசுறதுக்காக வராங்க. இதெல்லாம் நடக்கவே நடக்காது, அவனை முதல்ல ஊருக்கு கிளம்ப சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இல்லக்கா, நான் அவரை தான் பயங்கரமா லவ் பண்றேன், நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இதனால அக்காக்கும் தங்கச்சிக்கும் பிரச்சனை வருது. அவனை எப்படி அனுப்பணும்னு எனக்கு தெரியும்ன்ற மாதிரி தங்கச்சி கிட்ட சொல்றாங்க. இப்ப லேடிஸ் மொத்த பேரும் கிளம்பி சந்துருவை பார்க்கிறதுக்காக வராங்க. இதுக்கப்புறம் இந்த ஊர்ல நீ இருக்க கூடாது, கிளம்பு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஆண்கள் என்ன பண்றாங்கன்னா, சந்துருவை நம்ம கூட வச்சுக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. நீங்க நினைச்சா கூட்டு வருவீங்க, நினைச்சா அனுப்புவீங்களா, இதுக்கப்புறம் சந்துரு எங்க கூட தான் இருப்பான், நாங்க தான் சப்போர்ட் பண்ணுவோம், உங்களால முடிஞ்சதை பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இந்த இடத்துல தான் படத்தோட இன்டர்வல போடுறாங்க.
ஆண்கள் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கல்ல, அதை பத்திலாம் சந்துரு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. உன்னை வச்சுதான்ப்பா ஏதாவது பண்ண முடியும், நீயே எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுப்பா அப்படின்ற மாதிரி சந்துரு கிட்ட நல்ல ஃப்ரெண்டா மாறுறாங்க. கண்டிப்பா அந்த ஆண்கள் சந்துருவை வச்சு ஏதாவது பிளான் பண்ண வாய்ப்பு இருக்கு, நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி லேடிஸ் எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த ஊர்ல குறி சொல்ற மாதிரி ஒரு லேடி இருப்பாங்க, அவங்க கிட்ட போய் பேசினா என்னன்ற மாதிரி அவங்கள பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. ஆக்சுவலா இந்த லேடி தான் ஆண்கள் கிட்ட இருக்க அதிகாரம் பெண்கள் கிட்ட வரப்போகுதுன்ற மாதிரி அந்த காலத்துல சொல்லியிருப்பாங்க. அதனால தான் இவங்க கிட்ட குறி கேட்கறதுக்காக வந்திருக்காங்க. இப்ப செக் பண்றவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஏதோ பெரிய பிரச்சனை வரப்போகுது, பெண்கள் கிட்ட இப்ப இருக்க அதிகாரம் திரும்பி ஆண்கள் கிட்ட போக போகுதுன்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி மட்டும் நடந்துடக்கூடாது, அதை எப்படியாவது ஸ்டாப் பண்ணும், அதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இப்ப சந்துருன்ற ஒரு பையனை கூட்டு வந்திருக்கீங்கல்ல, எவ்வளவு சீக்கிரம் அவனை அனுப்ப முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அனுப்புங்கன்ற மாதிரி இந்த பாட்டி சொல்றாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி சந்துருவை நமக்கு காட்டுறாங்க. அவர் யாருக்கும் தெரியாம அந்த பொண்ணை பார்க்கறதுக்காக அந்த பொண்ணோட வீட்டுக்கு வந்துடுறாரு. பார்க்க விடாததுனால அந்த தங்கச்சி அழுதுட்டு இருக்காங்க போல. இப்ப சந்துருவை பார்த்தோன்னா பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. சந்துரு, தேவையில்லாத பிரச்சனை வரும் போல, நீ ஊருக்கு கிளம்பிடுன்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல இல்ல, உன்னை விட்டுட்டு நான் போக மாட்டேன், இது எல்லாத்தையும் சரி பண்ணி உன் கூட சேருவன்ற மாதிரி இவருமே சொல்றாரு. முன்னாள் தலைவரா ஒரு பாட்டி இருந்தாங்கல்ல, அவங்களோட பொண்ணு இப்ப ஊர்ல இருந்து வந்துடுறாங்க. இங்க நடக்கிற பிரச்சனை எல்லாம் தெரிஞ்சுதான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க போல. பாட்டியுமே நடந்த விஷயத்தெல்லாம் கவலையா சொல்றாங்க. கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, பௌர்ணமி கிட்ட ஒரு பிளான சொல்றாங்க. அதாவது ரவுடிங்களை இறக்கலாம், அந்த ரவுடி மூலியமா சந்துருவை ஓட விட்டுலாம், ஏன்னா நார்மல் ஆளுங்களால சந்துருவை துரத்த முடியாதுன்னு சொல்றாங்க. சரி ஓகேன்ற மாதிரி இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. ஆனா இந்த விஷயத்தை சீக்கிரட்டா பண்ணணும்ன்ற மாதிரி முடிவு பண்ணிடுறாங்க. இப்போ ஒரு நபரை பாக்குறதுக்காக வராங்க, நீங்க ரவுடியை ஏற்பாடு பண்ணி தாங்கன்னு கேக்குறாங்க. சரி ஓகேன்ற மாதிரி இவருமே ஏற்பாடு பண்ணி தந்துடுறாரு. காசின்னு ஒருத்தனும் அவன் கூட ஒரு 2 பேருமே வராங்க. நாங்க 3 பேருமே அந்த சந்துருவை எப்ப பார்த்து அடிக்கணுமோ அப்ப பார்த்து அடிக்கிறோம், எங்களுக்கு தங்கறதுக்கு ஒரு இடத்தை ஏற்பாடு பண்ணி தாங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. இவங்களுமே ஒரு இடத்தை ஏற்பாடு பண்ணி தந்துடுறாங்க. எது வேணும்னாலும் எங்க கிட்ட கேளுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகேன்ற மாதிரி காசியும் ஆளுங்களும் ஏத்துக்கிறாங்க. ஆக்சுவலா 2-3 லேடிஸ்க்கு மட்டும்தான் வர வச்சதெல்லாம் தெரியும், மத்தவங்க கிட்ட சொல்லக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க. ஆனா லேடிஸுங்க சும்மா இருக்க மாட்டாங்க பாத்தீங்களா, ஒவ்வொருத்தர்கிட்டயா இந்த தகவலை சொல்றாங்க. யார்கிட்டயும் சொல்லாதீங்க சொல்லாதீங்கன்னு சொல்றாங்க. அப்படி சொல்லாதீங்க சொல்லாதீங்கன்னு சொல்லி தங்கச்சிக்கிட்டே அந்த தகவல் வந்துருது. அக்கா, நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை, நீ இப்படி ஒரு விஷயத்த பண்ணுவோம் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, ஏன்க்கா இப்படி பண்ணன்ற மாதிரிலாம் திட்டிட்டு போறாங்க. தங்கச்சி பேசினதை நினைச்சு அக்கா கவலையில இருக்கும் போது ஒரு ஷாக்கிங்கான தகவல் தெரிய வருது. அதாவது இந்த லேடிஸ்லாம் பேசுறதுக்காக ஒரு இடம் இருக்கும் பாத்தீங்களா, ஆபீஸ் மாதிரி ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்தை யாரோ அடிச்சு உடைச்சிருக்காங்கன்றது தெரிய வருது. இது அடிச்சு உடைச்சிட்டாங்களா அப்படின்ற மாதிரி லேடிஸுங்களாம் ஷாக் ஆயிடுறாங்க. யார் இதை பண்ணிருப்பான்னு யோசிக்கும் போது கண்டிப்பா ஆண்கள் தான் இதை பண்ணிருப்பாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுது. குறிப்பா புருஷோத்து ஃப்ரெண்ட்ஸ் மேலதான் உங்களுக்கு டவுட் வருது. ஏன்னா அவங்க எல்லாருமே சிரிச்சுக்கிட்டே இந்த விஷயத்த பார்த்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா புருஷோத்தும் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து தான் இந்த விஷயத்த பண்ணிருக்காங்க, இவங்களை விடவே கூடாதுன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த ரவுடிங்க கிட்ட சீக்கிரமா வேலையை ஆரம்பிங்கன்னு சொல்லணும்ன்றதுக்காக பௌர்ணமியும் அந்த ஊர்ல இருந்து வந்திருக்க பொண்ணும் சேர்ந்த மாதிரி அவங்கள பாக்குறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. அவனுங்க என்னடான்னா சாராயத்தை காய்ச்சி குடிச்சிட்டு இருக்காங்க. நீங்க என்ன சாராயத்தை காய்ச்சலாம் குடிச்சிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் இங்க பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி பௌர்ணமி சொல்றாங்க. எங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நாங்க இருப்போம்ன்ற மாதிரி காசி தெனாவட்டா பேசுறாரு. என் ஹஸ்பண்டும் ஆளுங்களும் சேர்ந்த மாதிரி ஆபீஸ உடைச்சிருக்காங்க, சீக்கிரம் ஏதாவது பண்ணுன்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு காசி என்ன சொல்றான்னா, உன் ஹஸ்பண்ட்லாம் இந்த விஷயத்த பண்ணல, நானும் என்னோட ஆளுங்களும் தான் இந்த விஷயத்த பண்ணோன்ற மாதிரி சொல்றான். இவன் எதுக்காக பண்ணான்ற மாதிரி இவங்க ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. இதுக்கே ஷாக் ஆயிட்டா எப்படி, ஒன்னையும் உன்னோட தங்கச்சியும் அட்டாக் பண்ணதே நாங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்றான். அதாவது 3 பேர் வந்து அட்டாக் பண்ணாங்கல்ல, இவங்க 3 பேர் தான் அட்டாக் பண்ணிருக்காங்க போல. அன்னைக்கு தப்புஸ்ட, ஆனா கொஞ்சம் கொஞ்சமா உன்னை காலி பண்ணுவேன்ற மாதிரி சொல்றான். எதுக்காக காசி இப்படி பண்றான்றது இப்பதான் தெரிய வருது. அது என்னன்னா, பல வருஷத்துக்கு முன்னாடி சாராய கடையை எரிச்சு அம்மா பையனை அங்க இருந்து துரத்தி விட்டாங்க பாத்தீங்களா, அப்பா கொஞ்ச நாள்ல இறந்து போயிடுவாரு, அம்மாவும் இறந்து போயிடுவாங்க. ஆனா இந்த பையனுக்கு இந்த லேடிஸுங்க மேல செம்ம கோவம் வந்திருக்கும். சமயம் கிடைக்கும் போது பழி வாங்கணும்னு யோசிச்சிருப்பான். இவங்களே ஆளு தேவைன்னு சொன்னாங்க பாத்தீங்களா, இவன் அடியால் மாதிரி இந்த இடத்துக்கு வந்திருப்பான். இதுக்கப்புறம் எங்களால இங்க இருந்து போக முடியாது, கண்டிப்பா கொஞ்சம் கொஞ்சமா உங்களை டார்ச்சர் பண்ணுவோம், இதுக்கப்புறம் உங்களோட உயிர் உங்களுக்கு சொந்தம் கிடையாது, எனக்கு தான் சொந்தம், எப்போ உங்க வீட்டுக்குள்ள நுழையவனே உங்களால கணிக்க முடியாது, திடீர்னு உங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அட்டாக் பண்ணுவேன், கவனமா இருந்துக்கோங்கன்ற மாதிரி வார்னிங் கொடுக்குறான். இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இவங்க டீம்ல இன்ஸ்பெக்டர் லேடி எல்லாம் இருக்காங்க, ஆனா அவங்களாலையுமே எதுவுமே பண்ண முடியல. இப்ப என்னதான் பண்றது, அப்ப பயந்து பயந்து தான் நம்ம வாழணுமா, மேல் இடத்துல பேசி பார்க்கலாமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா மேல் இடத்துலலாம் ஆண் அதிகாரிகள் தான் இருப்பாங்க, அவங்க நம்ம சொல்றதை கேட்பாங்களான்ற மாதிரி தோணுது. இது எதுவுமே ஆண்கள் குரூப்பை சேர்ந்தவங்களுக்கு தெரியாது. இப்ப பெண்கள் குரூப்பை சேர்ந்த எல்லாருமே செம்ம பீதியில இருக்காங்க. மீடியால வேலை பார்க்குற ஒரு லேடி இருக்காங்கல்ல, எனக்கு பயமா இருக்குன்ற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து கரண்ட் போயிருது. மழை பயங்கரமா பெய்யறதுனால தான் கரண்ட் போகுது. ஆனா அவனுங்க தான் இறங்க போறாங்க போலன்ற மாதிரி லேடிஸுங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. எப்பவுமே ஹஸ்பண்டுங்களை தள்ளி எல்லாம் படுக்க வைப்பாங்கல்ல, இப்ப பக்கத்துல வந்து படுங்க, நம்ம ஏன் குழந்தைக்கு ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாங்க.
என்ன ஒய்ஃபுங்க கிட்ட திடீர் மாற்றமா இருக்கு, சரி நல்லதுதான் ஒய்ஃபுங்க கூட ஒண்ணு மண்ணா இருக்கலாம்ன்ற மாதிரி சந்தோஷமா ரொமான்ஸ்லாம் பண்றாங்க. ரொம்ப நாள் கழிச்சு நடந்திருக்கு போல. இப்ப எல்லா ஆண்களும் பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க. எப்பவுமே வரதை விட லேட்டா தான் புருஷோத்தை பார்க்கிறதுக்காக வராங்க. என்னடா எல்லாருமே இவ்வளவு லேட்டா வந்திருக்கீங்கன்னு கேட்கும்போது எல்லாருமே வெக்கப்பட்டு இருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு சந்தோஷமா இருந்தோன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. பெண்கள் கூட ஐக்கியமாயிரலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா, நம்ம ஆண்கள் நம்ம எதிர்த்து தான் போராடணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. உனக்கு அமையலன்றதுக்காக இப்படி பேசாதன்ற மாதிரி ஆளுங்க எல்லாருமே கிண்டல் பண்றாங்க. இப்ப பெண்கள்லயும் நிறைய பேர்கிட்ட மாற்றத்தை பார்க்க முடியுது. பௌர்ணமி இதை கவனிக்கிறாங்க. என்ன திடீர்னு ஆண்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்கன்னு கேட்கும்போது, எங்களுக்குள்ள நேத்து அதெல்லாம் நடந்தது, ஆண்களோட சப்போர்ட்டும் நமக்கு தேவை, அப்பதான் இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்க முடியும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. பௌர்ணமிக்கு செம்ம கடுப்பா இருக்கு. இப்ப சந்துருவும் பார்வதியும் ஒரு இடத்துல மீட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. கவலைப்படாத, இது எல்லாமே சீக்கிரம் சரியாயிடும்ன்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்பன்னு பத்தி இந்த காசி இருக்கான் பாத்தீங்களா, இந்த இடத்துக்கு வந்துடுறான், இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்ப இவருமே தடுத்து அவன் கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு. என்னதான் இருந்தாலும் அந்த காசி கூட ஆளுங்களுமே வந்திருப்பாங்க. அந்த ஆளுங்க என்ன பண்றாங்கன்னா இவனை ஒரு பக்கம் அடிச்சிட்டு இருக்காங்க, அதே மாதிரி அந்த பொண்ணை துரத்திட்டு போய் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல வேலையா சந்துரு இருக்காருல, அந்த பொண்ணை காப்பாத்திடுறாரு. என்னதான் இருந்தாலும் அடிபட்டு இருக்கல, ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்துடுறாங்க. இப்ப இந்த இடத்துக்கு ஏடிஜிபி மோகன் ஒருத்தர் வராரு. இந்த ஊர்ல இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கிறது தெரிஞ்சுதான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு போல. என்ன ஏதுன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னா இங்க இருக்க இன்ஸ்பெக்டர் லேடி இவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணும் போல. எதுக்காக இன்ஃபார்ம் பண்ணல அப்படின்ற மாதிரி மோகன் பயங்கரமா கோவப்பட்டு இருக்காரு. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நடுவுல இந்த ஊர்ல போட்டிலாம் போயிட்டு இருக்கிறது இவருக்கு தெரிய வருது. இப்படிதான் போட்டி போட்டுட்டு இருப்பீங்களா அப்படின்ற மாதிரி லேடிஸ பயங்கரமா திட்டிட்டு இருக்காரு. ஆண்கள்னால நிறைய பகுதியில அடக்குமுறை நடக்கிறது உண்மைதான், பெண்கள் அதெல்லாம் தாண்டி வரணும், அதெல்லாம் என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா ஒரேடியா ஆண்களை ஒதுக்கிட்டு பெண்கள் மட்டும் இருக்க முடியாதுல்ல, அது சரியா இருக்காது. ஆண்கள் பெண்கள் சமமா இருந்தாதான் கரெக்டா இருக்கும், அது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. முதல்ல லேடிஸை திட்டுற மாதிரி பேசுறாருல, இத ஜென்ஸுங்களாம் என்ஜாய் பண்றாங்க. புருஷோத்தெல்லாம் உள்ள இருந்து கவனிச்சுக்கிட்டே சிரிச்சிட்டு இருக்காரு. நீ என்ன சிரிக்கிற அப்படின்ற மாதிரி அவனை போட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்காரு. பெண்கள் இந்த மாதிரி மாறினதுக்கு ஒன்ன மாதிரி ஆண்கள் தான் காரணம், பெண்களுக்கு எப்பவுமே சப்போர்ட்டிவா தான் இருக்கணும்ன்ற மாதிரிலாம் பேசுறாரு. இப்ப ரெண்டு குரூப்பை சேர்ந்தவங்களும் இவங்க பண்ண தப்பெல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க. இந்த பெண்கள் குரூப்பை சேர்ந்த ஒரு பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா, அந்த குரூப்பை சேர்ந்தவங்கள ஃபாலோ பண்ணிருப்பாங்க. அவங்க போஸ்ட் ஆபீஸ்ல வேலை பார்க்குற பொண்ணு ஃபாலோ பண்ண சொன்னதுனால ஃபாலோ பண்ணிருக்காங்க போல. இவனுங்க மூணு பேருமே சேர்ந்த மாதிரி பெருசா ஏதோ பிளான் போட்டுட்டு இருக்காங்க. என்ன பிளான்ன்றது தெரியல, நம்ம கவனமா இருக்கணும்ன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இதுக்கப்புறமா அவங்களை விட்டு வைக்க கூடாது, அவங்களை எப்படியாவது அனுப்பணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. நீங்களே இந்த விஷயத்த பண்ணுங்கன்ற மாதிரி மோகன் சொல்றாரு. நீங்க ரெண்டு பேர் சேர்ந்தா பண்ண முடியும்ன்ற மாதிரி சொல்றாரு. சரி ஓகேன்ற மாதிரி இப்ப ஆண்கள் பெண்கள் சேர்ந்து மொத்தமா அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. என்ன மொத்தமா வராங்கன்ற மாதிரி அவனுமே கொஞ்சம் ஜர்க்லாம் ஆயிட்டு இருக்கான். பௌர்ணமி ஒழுங்கா இங்க இருந்து கிளம்பிடுன்ற மாதிரி சொல்றாங்க. இவன் பௌர்ணமி அடிக்கிறதுக்காக வரான். அப்ப பக்கத்துல இருக்க ஹஸ்பண்ட் தடுக்கிறாரு. இவன் ஹஸ்பண்ட் அடிக்கிறதுக்காக போகும்போது பௌர்ணமி தடுக்கிறாங்க. ஓஹோ, ரெண்டு பேருமே இப்ப ஒரே டீமா மாறிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறான். ஆமா ஒரே டீமா மாறிட்டோம் கிளம்புன்ற மாதிரி சொல்றாங்க. இவன் அதெல்லாம் முடியாதுன்ற மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். ஆனா இங்க இருக்க எல்லாருமே இப்ப ஒரே டீமா மாறினதுனால இவனுங்க கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இவனுங்களால சமாளிக்க முடியல. அதை தாண்டியே இவனுங்க நல்லா சண்டை போட தெரிஞ்சதுனால இங்க இருக்க நிறைய பேர் அடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா எல்லாத்தையும் சந்துரு இருக்காருல ஒரு ஸ்டேஜ்ல கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுறாரு. கண்ட்ரோலுக்கு சிச்சுவேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஏடிஜிபி மோகன் இருக்காரு பாத்தீங்களா, இந்த இடத்துக்கு வராரு. நல்ல காரியம் பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவங்கள பாராட்டுறாரு. அதே மாதிரி அந்த மூணு பேர் தப்பு பண்ணாங்கல்ல, அதனால மோகனுமே லாக் பண்றாரு. இப்பதான் மோகன் யாருன்றது தெரிய வருது. இந்த சந்துருவோட அப்பா தான் மோகனா இருப்பாரு. இப்பதான் காதலி பார்வதிக்கும் இந்த விஷயம் தெரிய வருது. அங்கிள் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அங்கிள்னு சொல்லதாமா மாமான்னு சொல்லுன்ற மாதிரி சொல்றாரு. சோ இவங்க கல்யாணம் பண்ணி வைக்கலான்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுறாங்க. அதே மாதிரி எல்லா ஆண்களும் பெண்களும் சேர்ந்துடுறாங்க. ஹஸ்பண்டுங்களை பெருசா மதிக்க மாட்டாங்கல்ல, இப்ப ஹஸ்பண்டுங்களை மதிக்கிறாங்க. சோ இந்த ஊரு நார்மலா மாறிடுதுன்ற மாதிரி நமக்கு காமிச்சு இந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதையும் என்னோட எக்ஸ்பிளனேஷனும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.